எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மாங்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். அதை வதக்கி செய்ய போகிறோம். இதுக்கு தனியாக நம்ம மிளகாத்தூள் அரைக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் ஊறுகான்னு எடுத்துட்டிங்கன்னா பச்சை மாங்காய் ஊறுகாய், ஆவக்காய், மாவடு, தொக்கு மாங்காய், ஆவக்காய் தொக்கு அப்படின்னு சொல்லி விதவிதமாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஊறுகாய் வீடியோ. எலுமிச்சங்காய், நார்த்தங்காய், கெடாரங்காய், மாயிஞ்சி, புளியிஞ்சி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அத்தனை விதமான ஊறுகாயும் நான் போட்டிருக்கேன். அதனுடைய வீடியோடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த மாதிரி வதக்கி தயார் பண்ண மாங்காய் ஊறுகாயை நல்லா வெண்ணெய் போல் புளிக்காத தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தயிர் சாதம் கூட எப்படி செய்யலான்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வதக்கி செய்யக்கூடிய மாங்காய் ஊறுகாய், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய்க்கு நான் இப்போ கிளிமூக்கு மாங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். கிளிமூக்கு மாங்காய், தொக்கு மாங்காய், ருமேனியா அது மாதிரி இருக்கிறதெல்லாம் தோல் ரொம்ப மொத்தமாக இருக்காது. உள்ள சதையும் நல்ல தண்ணி பசையோடு இருக்கும். 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வதங்கிடும். அதனால் இந்த மாதிரி மாங்காவை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தோல் எடுக்காமல் தோலோடவே நறுக்கணும். பச்சை மாங்காய் ஊறுகாய் அப்படின்னா நம்ம மெல்லிஸாக பொடிசாக நறுக்கணும், நீள நீளமாக. அதுவும் கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மாங்காய் ஊறுகாய் அப்படி நறுக்கிறதே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஊறுகாய்க்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டமாக, அதாவது ரொம்ப பெருசு இல்லாமல் ரொம்ப பொடிசாவும் இல்லாமல் நம்ம வதக்கணும். அதே சமயத்தில் இந்த மாங்காய் குழஞ்சி போகாமல் இருக்கணும். அதனால் ஒரு கேரட் பொரியலுக்கு எப்படி நம்ம நறுக்குவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக நறுக்கிக்கிறேன். அந்த சைஸையும் பாருங்கள். இதே மாதிரி மாங்காய் முழுக்க ஒரு மாங்காய் முழுக்க நான் நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கொட்டையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, முக்கியமாக தோலோடு இருக்கிற பகுதியை மட்டும் நறுக்கிக்கோங்க. மாங்காய் கொட்டையில் இருக்கிற அந்த சதை பகுதிகள்லாம் வேண்டாம். அதை நம்ம ஒரு பச்சடி அந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நறுக்கி வச்ச மாங்காவை மட்டும் எப்படி ஊறுகாய் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வாணலி எடுத்துக்கலாம். நான் கடுகு வெந்தய பொடி நிறைய ஊறுகாயில் காமிச்சிருக்கேன். அதனால் இப்போ நான் காமிக்க போகிறதில்ல. நான் டைரெக்டாக நல்லெண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒரு கல்லாமணி மாங்காய், கிளிமூக்கு மாங்காய்க்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு பிசி பெருங்காயம்னு கடையில் விற்கிறது. அந்த பெருங்காயமே சின்ன சின்ன பீஸாக இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ நம்ம எடுத்துக்கலாம். சமைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா விதமான பொடிகள், மசாலா பொடிகள், அதாவது சாம்பார் பொடி, ரசப்பொடிக்கு எல்லாமே நான் இந்த மாதிரி பிசி பெருங்காயம் தான் எடுத்துப்பேன். முதல்ல அதை செவக்க வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது முக்கியமாக இதுக்கு மிளகாய் பொடியாக போடாமல் மிளகாயை வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு. அதுக்கு காஷ்மீரி சில்லி ஒரு 5, 6, சாத்தூர் மிளகாய் ஒரு 7, 8, மொத்தம் 15 மிளகாய் அதுக்கு வேணும். இதையும் நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுண்டு ரொம்ப கருத்து போகாமல் நிதானமாக நம்ம பார்த்து பொரிஞ்சும் இருக்கணும். அதே சமயத்தில் கருப்பாகக்கூடாது. அந்த மாதிரி பொரித்து வச்சுண்டாச்சு. இதையும் தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடுகு தாளிச்சுக்கலாம். நார்மலாக எல்லா ஊறுகாயும் போடுற மாதிரி தான். இப்போ மாங்காவையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் தான் வதக்கிடலாம். இது மாதிரி வதக்கிறப்பே நம்ம கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டுட்டோம்னா சட்டுன்னு உங்களுக்கு சீக்கிரம் வதங்கும். மூடி வச்சுலாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதே மெத்தடில் நீங்கள் கடாரங்காய் செய்யலாம். கடாரங்காவை பொடி பொடியாக நறுக்கணும். இப்போ பாருங்கள், உப்பு சேர்த்துக்கிறேன். அதிக அளவு உப்போ காரமோ எல்லாம் இருக்காது. அதனால் 2, 3 நாளில் நம்ம இதை தீர்த்துடணும். இல்லைன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் வந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் கலர் மாறுறதையும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெயில் பொரித்து வச்ச பெருங்காயம், அதுக்கப்புறம் இந்த மிளகாய் இதை பொடிச்சு வச்சுக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு என்ன பண்ணுவோம், புளிப்பல்யா அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பார் ரெசிபி இருக்குது. அதுக்கு சாம்பார் பொடி போடாமல் இந்த மாதிரி பொடி பண்ண அந்த பெருங்காயமும் மிளகாத்தூளையும் சேர்த்து பண்ணுவோம். இன்னொரு வீடியோவில் அதை காமிக்கிறேன். கீரையோ காய்கறியோ சேர்த்து புளிப்பல்யா அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிபி உண்டு. இப்போ பாருங்கள், பொடி பண்ணி வச்சாச்சு. பெருங்காயம், மிளகாய் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த டைமில் பாருங்கள், பொடி பண்ணிட்டு வர டைமுக்குள்ளேயே பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. வெந்திருக்கணும். அதே சமயத்தில் குழையாமல் இருக்கணும். பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க மாங்காய் வெந்திருக்கான்னு சொல்லி. இப்போ கெடாரங்காய் சொன்னேன் பார்த்தீங்களா, பொடி பொடியாக நறுக்கி இன்னும் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் அதிக அளவு உப்பு, காரம் எல்லாம் நல்லா சேர்க்கணும். ஏன்னா அது கசப்பு இருக்கும். பாருங்கள், கடுகு வெந்தயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெல்லம் சேர்த்தா தான் லைட்டாக ஒரு இனிப்பு, உப்பு, காரத்தோட பிரமாதமாக இருக்கும். கெடாரங்காய் அதே மாதிரி வதக்கி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிக அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கணும். கெடாரங்காயிலேயே இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கெடாரங்காய் ஊறுகாய், வதக்கி ஊறுகாய், இல்லைனா உப்பில் ஊற போட்டு ஊறுகாய், 2 விதமான ஊறுகாயும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஊறுகாய்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் சம்பிரதாயத்தில் கல்யாணங்கள், பூனல்,
சமார்தனை, சுமங்கலி பிரார்த்தனை அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி தான் ஊறுகாய் போடுவாங்க, தயார் பண்ணுவாங்க. சமயக்காரவங்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் சொல்கிறேன், ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரம், வெளியில் வச்சா 2, 3 நாள் தான் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரம் போடலன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பொடி பண்ணி வச்ச மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். பச்சை மாங்காய் ஊறுகாய் நீங்கள் இந்த சீசனில் போடுறீங்க அப்படின்னா, அப்பப்போ இந்த மாதிரி வதக்கி வச்சதும் போடுங்க. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அவசியம் இந்த மாதிரி ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு அருமையான ஒரு தயிர் சாதம் செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சுட்டு இதை நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, இன்னும் ஒரு 2 கவளம் தயிர் சாதம் சாப்பிடணும் போல் இருக்கும். எப்போதுமே தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா விதமான ஊறுகாயும் நான் ஆல்ரெடி போட்டாச்சு. இந்த ஒரு வீடியோ தான் போடலை. அதனால் இந்த வீடியோலையும் நான் இப்போ வதக்கி தயார் பண்ண மாங்காய் ஊறுகாயும் காமிச்சாச்சு. இன்றைக்கி நான் ஒரு தயிர் சாதத்தோடு இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். அவசியம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே போய் கடையில் வந்து மாங்காய் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வதக்கின மாங்காய் ஊறுகாய் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் உடனே பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.